ராகுல் காந்தி கடந்து வந்த பாதை மிக கடினமானது. எத்துணை விமர்சனங்கள், எத்தனை அவமானங்கள். வேறு ஒருவராய் இருந்திருந்தால் அத்தனையையும் விட்டுவிட்டு ஓடியே போயிருப்பார்கள். இவர் உன்னதமான தலைவர். அத்துணை அவமானங்களையும் விமர்சனங்களையும் தாங்கி நின்றார். இந்த தேசத்து மக்களுக்காக, இந்த நாட்டிற்காக, காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்காக தாங்கி நின்றார். RSS திட்டமிட்டு பல அவதூறுகளை பரப்பியது. பாரதிய ஜனதாவும் RSS மட்டுமல்ல, நேரு குடும்பத்துக்கு எதிராக உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு போர்க்கொடி தூக்கிய சில இரண்டாம் கட்ட புல்லுருவிகளையும் போகிற போக்கில் அசால்ட்டாக கடந்து வந்தார். கேலி செய்வதையே வாடிக்கையாக வைத்திருந்த பாரதிய ஜனதாவும் RSSம் தொடர்ந்து செய்தன. அவற்றையெல்லாம் கடந்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தினார். மக்களின் நம்பிக்கையை பெற்றார். அன்பின் கடையை விரித்தார். மக்களின் பேரன்பை பெற்றார். துவண்டு போயிருந்த தொண்டர்களுக்கும் பயந்து போயிருந்த மக்களுக்கும் ஒரே ஆறுதல், ராகுல் காந்தி, ராகுல் காந்தி, ராகுல் காந்தி. இன்றைக்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக ஓராண்டை நிறைவு செய்கிறார். வாழ்த்துவோம். ஜெய் ஹிந்த். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.